தேவநீதி. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து ஏறிவர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நீதியை விட விசுவாசத்தின் நீதி மேன்மையானது என்பதை தெளிவுபடுத்துவது இந்த அதிகாரத்தின் நோக்கம். மேலும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். யூதர்கள் மீது பவுல் மிகுந்த கரிசனையோடும் அன்போடும் இருப்பதை தெளிவுபடுத்துகிறார். அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறி அவர்கள் மத்தியில் நற்சாட்சியாகவும் இருக்கிறார். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பவுல் அவர்களை வாழ்த்துகிறார். பவுல் இஸ்ரவேலருக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணினாலும் அவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். இஸ்ரவேலரின் ரட்சிப்பை பற்றி எழுதும்போது, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நாம் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பவுலின் விருப்பம் உண்மையானது, வலுவானது. இது அவருடைய சரீரத்தின் விருப்பம் அல்ல, இது அவருடைய இருதயத்தின் விருப்பம். பவுல் இதை சாதாரண வார்த்தைகளாக எழுதவில்லை, மேற்போக்காக அவர்களை வாழ்த்தவில்லை. இருதயத்தில் உண்மையான வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வாழ்த்துதல் சொல்லுகிறார். ஆத்துமாவின் ஜெபம் இருதயத்தின் விருப்பமாய் இருக்கிறது. நம்முடைய விருப்பம் அனலுள்ளதாக இருக்க வேண்டும். அனலும் குளிரும் இல்லாமல் இருந்தால் அதில் ஜீவன் இருக்காது. நம்முடைய விருப்பம் அனல் இல்லாமல் குளிராய் இருக்கும் என்றால் அது விரைவில் அணைந்து போகும். பவுல் தன்னுடைய விருப்பத்தை தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பவுலின் ஜெபம். ஒரு சிலர் இருதயத்தில் விரும்புவார்கள், ஆனால் தங்கள் விருப்பத்தை கர்த்தரிடத்தில் ஜெபிக்க மாட்டார்கள். விருப்பமும் ஜெபமும் சேர்ந்து காணப்பட வேண்டும். விருப்பம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது, ஜெபம் இல்லாமல் விருப்பம் நிறைவேறாது. சாட்சி சொல்லுகிறேன், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. இஸ்ரவேலருக்கு தேவனை பற்றி வைராக்கியம் உண்டு. இதற்காக பவுல் அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறார். விசுவாசியாத யூதர்கள் பவுலுக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து பவுல் சாட்சி சொல்லுகிறார். அவர்களுடைய நன்னடத்தையில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று பவுல் சாட்சியாக அறிவிக்கிறார். நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். மற்றவர்களிடத்தில் உள்ள நற்குணங்களை கண்டுபிடித்து அவர்களை பாராட்ட வேண்டும். நம்முடைய வார்த்தைகளும் கிரியைகளும் நமக்கும் பிறருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். தீயவர்களை பார்த்தால் கூட அவர்களிடத்தில் ஏதாவது நற்குணம் இருக்கிறதா என்று தேடி கண்டுபிடித்து அதற்காக அவர்களை பாராட்ட வேண்டும். இஸ்ரவேலருக்கு
தேவனை பற்றி வைராக்கியம் உண்டு. இவர்கள் பவுலுக்கு சத்துருக்கள், ஆனாலும் நியாயப்பிரமாணத்தை நேசிக்கிறார்கள். இது நிமித்தமாக அவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்களிடத்தில் தேவனை பற்றி வைராக்கியம் உண்டு, ஆனால் இந்த வைராக்கியம் தவறான பாதையில் வழிநடத்தப்படுகிறது. ஒரு சிலர் குருட்டாட்டமாக சில காரியத்தின் மீது வைராக்கியமாக இருப்பார்கள். யூதர்கள் அப்படியே நியாயப்பிரமாணத்தின் மீதும் தேவனை பற்றியும் வைராக்கியமாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேலர் தேவனை பற்றி வைராக்கியமாய் இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. தேவனை குறித்து யூதர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். இவர்களுடைய வைராக்கியம் அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. மெய்யான தேவனே இவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை பற்றி இவர்கள் வைராக்கியமாய் இருக்கிறார்கள். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இதை இவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவில் நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிறது, இது முடிவு பெறுகிறது. ஆனால் யூதர்களோ தேவனை பற்றி வைராக்கியமாய் இருக்கிறார்கள். அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரியாமலும் இருக்கிறார்கள். கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். யூதர்கள் அந்த வெளிச்சத்தை காணக்கூடாதவாறு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை குறித்து யூதர்கள் வைராக்கியமாய் இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் இவர்களுடைய கண்களை குருடாக்கிற்று. ஆகையினால் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிற கிறிஸ்துவை இவர்களால் காண முடியவில்லை. தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். யூதர்களிடத்தில் தேவனை பற்றி வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு தேவனிடத்தில் வைராக்கியம் இல்லை. தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது அவிசுவாசம். யூதர்கள் தேவ நீதியை அறியாமல் அதற்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். மெய்யான விசுவாசம் இருக்கும் இடத்தில் உண்மையான கீழ்ப்படிதல் இருக்கும். யூதர்களின் கீழ்ப்படியாமைக்கு 2 காரணங்கள் உள்ளன. அவையாவன, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் இருக்கிறார்கள், தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். தேவ நீதி தங்களுக்கு தேவை என்பதை அவர்கள் உணராதிருக்கிறார்கள். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கும்போது தேவ நீதியே அவர்களுக்கு உதவி புரியும். தங்களுடைய சுய கிரியைகளினால் யாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது. தேவனுடைய நீதிக்கு முன்பாக நம்முடைய சுயநீதி ஒன்றும் இல்லாமல் அவமாய் போகும். யூதர்கள் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள், தங்கள் சுய நீதியில் பெருமைப்படுகிறார்கள், தங்களுடைய சுய கிரியைகளில் நீதி இருப்பதாக சொல்லுகிறார்கள். தங்கள் கிரியைகளினால் தேவனுக்கு முன்பாக தங்களால் பரிசுத்தவான்களாக இருக்க முடியும் என்று யூதர்கள் பெருமையோடு இருக்கிறார்கள். கிறிஸ்துவினால் உண்டாகும் நீதியை விட தங்களுடைய சுய நீதியே தங்களுக்கு போதுமானது என்று நினைத்து அதை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். இஸ்ரவேலர் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது அவர்களை மன்னிப்பதற்கு தேவன் சித்தம் உடையவராக இருக்கிறார் என்பதை பவுல் அறிந்து வைத்திருக்கிறார். யூதர்களுக்கு தேவனை பற்றி வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய வைராக்கியம் அறியாமைக்குரிய வைராக்கியமாகும். யூதர்கள் தேவ நீதியை பற்றி அறியாதிருக்கிறார்கள். அதை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சி பண்ணுவதில்லை. தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்தவே அவர்கள் விரும்புகிறார்கள். இதனால் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை விட கிறிஸ்துவின் சுவிசேஷமே மேலானது, உன்னதமானது. கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஜனங்களை இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்தி செல்வதே நியாயப்பிரமாணத்தின் நோக்கமும் திட்டமும் ஆகும். ஜனங்களை கிறிஸ்துவின் நீதிக்கு நேராக வழி நடத்துவதற்காகவே நியாயப்பிரமாணம் பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவே முன்னோர்களுடைய பாரம்பரிய பிரமாணத்திற்கு முடிவாக இருக்கிறார். மார்க்க பிரமாணத்திற்கு கிறிஸ்துவே பூரணமாகவும் இருக்கிறார். நீதிநெறி பிரமாணத்திற்கும் கிறிஸ்துவே முடிவாய் இருக்கிறவர். நியாய பிரமாணத்தினால் செய்ய முடியாததை கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை
தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் முடிவு மனுஷரை பூரணமாக கீழ்ப்படிய வைக்கிறது. மனுஷன் விசுவாசித்து கீழ்ப்படியும் போது நீதிமான் ஆக்கப்படுகிறான். நியாயப்பிரமாணம் அளிக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் மரணத்தினால் நியாயப்பிரமாணம் பூரணப்படுகிறது. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறபடியினால் நமக்கு இனிமேல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமான் ஆக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து வேறொரு புதிய வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் பலிகள் ஓர் அடையாளம் மட்டுமே ஆகும். இயேசு கிறிஸ்துவே மெய்யான பலி. கிறிஸ்து தம்மை ஜீவ பலியாக உலகத்தின் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. நியாயப்பிரமாணம் மனுஷனை ரட்சிக்காது, அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தும். தனக்கு ரட்சிப்பு தேவை என்பதை நியாயப்பிரமாணம் பாவிக்கு உணர்த்தும். பாவிகளின் பிரமாணம் மற்றும் அடையாளங்கள், சடங்குகள், வெளிப்புறமான மார்க்கம் ஆகிய எல்லா பிரமாணங்களுக்கும் இயேசு கிறிஸ்து முடிவாய் இருக்கிறார். இவை அனைத்துமே இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிக்கிறது. அத்துடன் புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கும் ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு இவை அடையாளமாகவும் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதி. மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதி என்பது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்தால் அவன் ஜீவனோடு இருப்பான் என்பதாகும். ஆனால் மனுஷனை நீதிமான் ஆக்குவதற்கு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் போதுமானது அல்ல. நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு நம்முடைய பூரணமான கீழ்ப்படிதலே தேவையாய் இருக்கிறது. பவுல் இதை தெளிவுபடுத்துவதற்கு மோசே எழுதியிருக்கும் வசனத்தை இங்கு மேற்கோளாக சொல்லுகிறார். என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். லேவியராகமம் 18:4-5. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவன் ஒன்றையும் மீறாமல் எதையும் விட்டுவிடாமல் முழுவதுமாக செய்ய வேண்டும். அப்படி செய்கிற மனுஷன் மாத்திரமே நியாயப்பிரமாணத்தினால் பிழைப்பான். யூதர்கள் கிரியைகளினாலேயே நீதிமானாக்கப்பட முடியும் என்று நம்புகிறார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ஒருவராலும் நீதிமானாக்கப்பட முடியவில்லை. அதே வேளையில் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த உபதேசம் யூதருக்கு புதுமையாய் இருக்கிறது. ஆகையினால் யூதர்கள் தங்கள் பாரம்பரியத்தில் நிலைத்திருந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்து நீதிமான்களாக முயற்சி பண்ணுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்து பிழைக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. ரட்சிப்பையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து புதிய வழியை காண்பிக்கிறார். அதற்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தால் நாம் ரட்சிக்கப்படுவதோடு நீதிமான் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளலாம். பூரணமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் நிபந்தனை விதிக்கிறது. ஆனால் எந்த மனுஷனாலும் இந்த நிபந்தனையை நிறைவேற்ற முடியாது. ஏனெனில் யாராலும் நியாயப்பிரமாணத்தின் விதிகளுக்கு பரிபூரணமாக கீழ்ப்படிய முடியாது. ஆகையினால் நியாயப்பிரமாணம் எல்லா ஜனங்களையும் குற்றப்படுத்தி அவர்களை சாபத்திற்கு உட்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்தினால் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. சுவிசேஷத்தினால் எல்லோரையும் ரட்சிக்க முடியும். விசுவாசத்தினால் ஆகும் நீதி. விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி,
இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. விசுவாசத்தினால் ஆகும் நீதியை விளக்குவதற்கு பவுல் உபாகமம் புஸ்தகத்தில் மோசே எழுதியிருக்கிற வார்த்தைகளை மேற்கோளாக சொல்லுகிறார். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. உபாகமம் 30:11-14 வரை. விசுவாசத்தினால் ஆகும் நீதி கடினமானதல்ல, பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் எளிதானது. ஒரு சிலர் நீதிமானாக்கப்படுவதும் ரட்சிக்கப்படுவதும் மிகவும் கடினமானது என்று சொல்லி நம்முடைய உற்சாகத்தை குறைய பண்ண செய்கிறார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு பல பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்படுவதும் நீதிமான் ஆக்கப்படுவதும் கடினமானது அல்ல என்று பவுல் விளக்குகிறார். தேவனுடைய தெய்வீக ரகசியங்களை விசாரிப்பதற்காக அல்லது தெரிந்து கொள்வதற்காக நாம் யாரும் பரலோகத்திற்கு ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் என்பது மெய்யான சத்தியம். ஆனாலும் நாம் பரலோகத்திற்கு போகாமலேயே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். பரலோகத்திற்கு போகாமலேயே நாம் விசுவாசத்தினால் இங்கிருந்தபடியே நீதிமான் ஆக்கப்படலாம். கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து ஏறிவர பண்ணும்படி நாம் பாதாளத்திற்கு இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது மெய்தான். இப்போது அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதும் மெய்தான். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவோ நீதிமானாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவோ நாம் பரலோகத்தில் இருந்து கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணுவதற்கு பரலோகத்திற்கு ஏற வேண்டியதும் இல்லை, அல்லது கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்திற்கு இறங்க வேண்டியதும் இல்லை. இப்படி செய்வதெல்லாம் தேவையில்லாத கற்பனைகள். ரட்சிப்பு நமக்கு தூரமாக இல்லை. ரட்சிப்பின் வழியும் கடினமானது அல்ல. ஒரு சிலர் தேவையில்லாத சந்தேகங்களை சொல்லி ரட்சிப்பை கடினப்படுத்துகிறார்கள். விசுவாசத்தினால் ஆகும் நீதியை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம் என்று உபதேசம் படுகிறார்கள். விசுவாசத்தினால் ஆகும் நீதி மிகவும் தெளிவாக இருக்கிறது. இதை பெற்றுக்கொள்வதும் எளிது. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் இருக்கிறது. கிறிஸ்து நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஏனெனில் அவருடைய வார்த்தை நமக்கு சமீபமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை நம்முடைய வாயிலும் நம்முடைய இருதயத்திலும் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய கிரியைகள் நமக்குள்ளேயே செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. நமக்காக செய்யப்பட வேண்டிய எல்லா கிரியைகளும் நமக்காக செய்து முடிக்கப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் தங்களுக்காக செய்ய வேண்டிய எல்லா கிரியைகளையும் அவர்களே செய்ய வேண்டும். இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்பதே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதி. கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் விசுவாசிக்கிற நமக்கோ நமக்காக செய்யப்பட வேண்டிய எல்லா காரியங்களும் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்தை சுவிசேஷம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகையினால் நம்முடைய ரட்சிப்புக்கும் நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்கும் நம்முடைய கிரியைகள் எதுவும் அவசியம் இல்லாமல் போயிற்று. நாம் கிரியைகள் செய்யாமலேயே நம்முடைய ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் நமக்கு அருகாமையில் வந்திருக்கிறது. கிறிஸ்துவின் ரட்சிப்பின் வார்த்தையானது நம்முடைய வாயில் இருக்கிறது. வேதாகமத்தில் இருந்து இந்த வார்த்தையை நாம் அனுதினமும் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் கிருபையுள்ள இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவின் ரட்சிப்பின் செய்தியை நாம் அனுதினமும் தியானிக்க வேண்டும். இந்த வார்த்தை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. மனுஷன் பரிபூரணமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று நீதியின் பிரமாணம் கூறுகிறது. விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் தங்களை அர்ப்பணித்தால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகிறது.
பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கும் ஆத்மாவை பாவத்தின் பிரமாணம், மரணத்தின் பிரமாணம் ஆகியவற்றில் இருந்து விடுதலை பண்ணுகிறார். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய பழைய சுபாவத்தையும் பழைய ஜீவனையும் மறுரூபமாக்குகிறார். நியாயப்பிரமாணத்தின் நீதியை ரட்சிக்கப்பட்டிருக்கும் மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்குகிறார். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவையோ சுவிசேஷத்தின் வார்த்தையையோ தேடி அலைய வேண்டியதில்லை. கிறிஸ்துவும் சுவிசேஷ வார்த்தையும் மனுஷருக்கு அருகிலேயே உள்ளது. மனுஷன் செய்ய வேண்டியதெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது மட்டுமே ஆகும். இது உபாகமம் 30, 12, 13, 14 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் பிரமாணத்தை போன்று இருக்கிறது. அவர்கள் அதை தேட வேண்டியதில்லை. அதை அங்கீகரித்திருந்தால் அவர்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிறார்கள். ஜனங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அந்த சுவிசேஷம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அது அவர்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்து பாதாளத்திற்கு இறங்கிச் சென்றார். அங்கு காவலில் வைக்கப்பட்டிருந்த மரித்த பரிசுத்தவான்களின் ஆவிகளை விடுவித்து தம்மோடு கூட பரலோகத்திற்கு அழைத்துச் சென்றார். சுவிசேஷ செய்தி இப்போது தெளிவாக இருக்கிறது. அதற்கு கீழ்ப்படிவது எளிது. இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை பற்றிய செய்தி மனுஷருடைய ரட்சிப்பில் ஆற்றலோடு கிரியை நடப்பிக்கிறது. இயேசுவின் சுவிசேஷ செய்தி மனுஷருக்கு சமீபமாய் இருப்பதினால் மனுஷர் தங்களுடைய இருதயத்தில் அதை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாயினால் அதை எளிதாக அறிக்கை பண்ணலாம். இந்த வார்த்தை விசுவாச வார்த்தையாகும். ரோமர் 10, 9, 10 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிற சத்தியத்தை நாம் நமது இருதயத்திற்குள் விசுவாசித்து அதன் பிரகாரமாக செயல்படும்போது நாம் ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுவாய் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பவுல் விசுவாசத்தின் வார்த்தையை இங்கு விவரிக்கிறார். விசுவாசத்தின் வார்த்தையானது நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவே நம்முடைய ரட்சிப்புக்கு பூரண காரணகர்த்தாவாக இருக்கிறார். கிறிஸ்துவே ரட்சகர். கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பு உண்டு என்னும் சத்தியத்தை சுவிசேஷம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் உள்ளன. அவையாவன, கர்த்தராகிய இயேசுவை நாம் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று நம் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு உரியவர்கள் என்பதையும் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் இருக்கிறார் என்பதையும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்பதையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரையே சேவிப்போம் என்பதையும் நாம் நம்முடைய வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். மனுஷர் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவதனால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்பது இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம். ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை மனுஷர் மத்தியிலே அறிக்கை பண்ணியதற்காக மிகுந்த துன்பங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார்கள். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை விட அவர்களுக்கு இயேசுவே முக்கியமானவராகவும் பெரியவராகவும் இருந்தார். இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் அவர்கள் அற்பமும் குப்பையுமாக எண்ணி இயேசுவையே பற்றி கொண்டார்கள். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாயினாலே அறிக்கையிட வேண்டும். அத்துடன் தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று நம்முடைய இருதயத்திலே விசுவாசிக்கவும் வேண்டும். இருதயத்தில் விசுவாசிக்காமல் வாயினால் மாத்திரம் அறிக்கை செய்வோம் என்றால் அந்த அறிக்கை மாய்மாலமாக இருக்கும். அதில் உண்மை இருக்காது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய விசுவாசத்திற்கு அஸ்திபாரமானது. இதை ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்.
ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினால் அறிக்கை பண்ணுவதற்கு முன்பாக இருதயத்தில் விசுவாசம் உண்டாக வேண்டும். ஏனெனில் மனுஷன் தன் இருதயத்தில் தான் விசுவாசிக்கிறான், தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். பவுல் இந்த வசனத்தில் நீதி என்று சொல்லும்போது 2 விதமான நீதிகளை குறிப்பிடுகிறார். அவையாவன நீதிமானாக்கப்படுவதன் நீதி, பரிசுத்தமாக்கப்படுவதன் நீதி. இவ்விரண்டு நீதியும் உண்டாக வேண்டுமென்றால் இருதயத்தில் விசுவாசம் வேண்டும். நாம் வாயினால் அறிக்கை பண்ணுகிறோம், தேவனிடத்தில் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். மனுஷர் மத்தியிலே நம்முடைய வாயினால் தேவனை பற்றி அறிக்கை செய்கிறோம். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். நாம் மனுஷர் முன்பாக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும்போது அவர் நம்மை பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுகிறார். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மத்தேயு 10:32. நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இந்த விசுவாசமே நம்முடைய ரட்சிப்புக்கும் ஆதாரமாய் இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணும்போது நம்முடைய ரட்சிப்பு கட்டி எழுப்பப்படுகிறது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இருதயத்தில் விசுவாசித்து நம்முடைய ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய வாயினால் அறிக்கை செய்து நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் அவரை அறிக்கை பண்ணுவதற்கு வெட்கப்படக்கூடாது. அவரே நம்முடைய ஆண்டவர் என்றும் அவரே நம்முடைய இரட்சகர் என்றும் அறிக்கை செய்வதற்கு வெட்கப்படக்கூடாது. தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்தால் இந்த விசுவாசத்தை நம்முடைய வாயினால் அறிக்கை பண்ணுவதற்கு வெட்கப்படக்கூடாது. கிறிஸ்துவில் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கையை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது. பவுல் இதை விளக்குவதற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து ஒரு வசனத்தை இங்கு மேற்கோளாக சொல்லுகிறார். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 45:17. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பற்றி கொண்ட நாம் அவரை குறித்து வெட்கப்பட்டு அவரை விட்டுவிட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது. நம்முடைய விசுவாசமும் உறுதியாய் இருக்க வேண்டும். நம்முடைய அறிக்கையும் உண்மையாய் இருக்க வேண்டும்.